நமஸ்காரம் ஜீசஸ். இன்றைக்கு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி நான் துவங்க இருக்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள், சாபங்கள் இதை பார்க்க முடியாது. ஆனால் அதை அனுபவிக்க நம்மால் முடியும். அதனால இன்றைக்கு பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை, அதாவது ஒரு அதிகாரத்தை எடுத்து அதில் உள்ள வசனங்களை சிலது நான் சொல்ல இருக்கிறேன். அது உங்கள் வாழ்க்கையில இருக்கும்போது ஆசீர்வாதங்கள் இருக்கிறதா இல்லை சாபம் இருக்கிறதா என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் எல்லாவற்றையும் விளக்க முடியாது, ஏனென்றால் அது மிகவும் பெரிய ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறது. அதனால் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று பாருங்கள். இல்லை என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த சாபம் நீங்க இந்த ஆசீர்வாதம் கிடைப்பதற்காக என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இன்றைக்கு உபாகமம் 28ஆம் அதிகாரம், டியூட்டரானமி சாப்டர் 28. நான் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 7th verse வாசிக்கிறேன். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். இந்த நாட்களிலே நம்ம குடும்பத்திலே நமக்கு சொந்தமானவர்களே எதிராக எழுந்திருக்கிறார்கள். அவர்கள் 7 வழியாக, அவர்கள் செய்யும் கிரியைகள் 7 வழியாக ஓடி போக வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அதில் முதல் வசனத்திலே என்ன சொல்லப்பட்ட இருக்கிறது என்றால் 28 உபாகமம் 28 1ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும் படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்பட்ட இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. அவர் நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையில அநேக சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். கவர்மெண்ட்டுக்கு இல்லைங்களா, நம்மளுடைய அரசாங்கத்தில் அநேக சட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு கீழ்ப்படியும் பொழுது நாம என்ன பண்றதில்ல, ஃபைன் கட்டுறதில்ல, அதற்கான அபராதம் நம்ம கட்டாமல் போகிறோம். அப்படி நம்ம அந்த சட்ட திட்டங்களுக்கு மீறும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், அதற்கான அபராதத்தை நம்ம கட்டுகிறோம், ஃபைன் கட்டுறோம் இல்லைங்களா. அதே போலத்தான் நாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற எல்லா காரியத்தையும் கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது நமக்கு சாபமும் ஆசீர்வாதமும் வரும். அதனால் அதை பெற்றுக்கொள்வதற்காக நாம செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறதுபடி நாம் செய்யும் பொழுது அது கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், இல்லை என்றால் சாபங்கள் உங்கள் மேல் வரும். அதனால் நாம் அதன் கட்டளையின்படி நம்ம ஜீவிக்க வேண்டும். 2வது வசனம் என்ன சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலன்னு சொன்னா, ஆனால் அவர் கட்டளையாக எழுதி கொடுத்திருக்கிறார், இப்படியாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி, இப்பொழுதே சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு கேட்டு கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது இந்த காரியத்துல சொல்லப்படும் எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். உன் வீட்டிலே எண்ணெய் பாத்திரமும் மாவு பாத்திரம் நிரம்பி வழியும், அப்படி என்று அநேக ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நீங்கள் அனுபவிப்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக சாபங்கள் அது மறைவாய் இருக்கிறது. கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் உங்கள் வீட்டிலே தொடர்ந்து மரணங்கள் வரும், தொடர்ந்து ஆக்சிடென்ட்கள் வரும், கடன்கள் வரும், வறுமைகள் வரும், தரித்திரங்கள் வரும், மந்திர தந்திர கட்டுகளின் சக்தியிலே நீங்கள் அகப்படுவீர்கள். அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில வரும். ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தரிடத்தில் வரும்போது, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது அவர் உங்களுக்கு வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அதனால் இன்றைக்கு இந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் பக்கம் திரும்புங்கள், அப்பொழுது அவர் உங்கள் பக்கமாக திரும்பி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. இந்த அருமையான வேலையில கர்த்தாவே, இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவரே நீர் கர்த்தாவே பிள்ளைகளோடு கூட பேசினதற்காக நன்றி. பார்த்து கொண்டே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே வியாதியிலும் வறுமையிலும் தரித்திரத்திலும் ஆண்டவரே இதோ கர்த்தா அநேக பிரச்சனைகளிலும் கர்த்தாவை சிக்கிக்கொண்டு தவிக்கிறவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாததினால் இந்த காரியங்கள் எங்களுக்கு வந்திருக்கிறது என்பதை உணரத்தக்கதான உணர்வின் ஆவியை நீர் உச்சல வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே அதற்கு
மாறாக நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளை கடைபிடிக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. 10 கற்பனைகள் ஒன்றொன்றையும் அவர்கள் திரும்பவும் போய் ஆண்டவரே புத்தகத்தில் பைபிளில் கொடுக்கப்பட்டு இருக்கிற யாத்திராகும் 20 கர்த்தாவை போய் பார்த்து அதன்படி செய்ய அவர்கள் பிரயாசப்பட நீர் உதவி செய்தல் வேண்டுமாய் செபிக்கின் பரிசுத்த ஆவியானவரே உமது கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருத்தையும் கர்த்தாவே நீங்க வழி நடத்துங்க ஐயா. அப்பொழுது அவர்களுக்கு ஆவிக்குரியான கண்கள் ஆவிக்குரியான செவிகள் திறக்கப்படும். அப்பொழுது உம்முடைய வழியிலே நடந்து ஆசீர்வாதமாய் ஜீவிப்பார்கள். இந்த வருஷத்திலே வருகிற எல்லா நெருக்கத்திலிருந்தும் சத்துருக்கள் எழும்புகிற எல்லா காரியத்திலிருந்தும் அவர்களுக்கு எதிராக எழுந்திருக்கிற எல்லா காரியத்திலிருந்தும் தப்பித்துக் கொள்வதற்காகவும் பக்கம் அவர்கள் திரும்பட்டும். அப்பொழுது நீர் அவர்கள் பக்கமாக திரும்பி காரியங்களை வாய்க்க செய்ய வல்லவராய் இருக்கிறேன் என்பதை விசுவாசித்து அதன் பிரகாரமாக செய்யட்டும் ஐயா. ஆண்டவரே இவர்கள் அனைவரும் இரத்த கோட்டைக்கு மூடி மறைங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். God bless you. நமஸ்காரம் ஜீசஸ்.